பிரைஸ் தி லார்ட். அவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சமூகத்திலே ஒரு வார்த்தைக்காக எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே யோபுவின் புஸ்தகத்தினுடைய 33வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யோபுவே, என் நியாயங்களை கேளும், என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவிகொடும். 5வது வசனம், உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும், நீர் ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நில்லும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் யோபுவை பார்த்து இதற்கு முன்பாக இருந்து அவருடைய சிநேகிதர்கள் நிறைய கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இவனுடைய வாழ்க்கையில் தாமதம் ஆகி கொண்டே இருக்கிறது. அப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு அற்புதம் நடக்கல, இவ்வளோ நீ நீதிமானா நடக்கிறியா? இல்லை, இந்த தாமதத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏதோ ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறார், அதனால தான் உனக்கு அற்புதம் நடக்கல அப்படின்னு அவனுடைய சிநேகிதர்கள் யோபுவை அதிகமாய் குற்றப்படுத்துகிறார்கள். இந்த தாமதத்திற்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தண்டிக்கிறாரு, நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த தவறு தான் உங்களை அப்படி பண்ணுது அப்படின்னு தன்னுடைய சிநேகிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை அப்படி இல்லவே இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய தாமதத்தினுடைய காரணம் ஒருவேளை ஆண்டவருடைய தண்டனையா இருக்குமோ? ஆண்டவரே, நான் ஏதோ தப்பு பண்ணி என்னை தண்டனை கொடுக்குறீங்களா? இல்லை அந்த விஷயத்தை செஞ்சதுனால தண்டிக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப லேட் ஆகிட்டு போகுது, ஆனால் இது ஏதோ ஒரு தண்டனை போல தான் தெரியுது, அதனால தான் கர்த்தர் எனக்கு தாமதிக்கிறார். நீங்கள் ஏதோ ஒன்று யோசிக்கலாம், நான் படிக்கும்போது இப்படி பண்ணேன், அதனால ஆண்டவர் எனக்கு தண்டிக்கிறாரா? இந்த வயசில் நான் இப்படி பண்ணேன், இந்த சூழ்நிலையில் நான் இப்படி பண்ணேன். சில நேரங்களிலே நிறைய காரியத்திற்கு தாமதமாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பிசாசு கொண்டு வருகிற சிந்தனையே என்ன அப்படின்னா, நீ இப்படி பண்ணதுனால தான் உனக்கு இப்படி நடக்குது, நீ இப்படி செய்கிறதுனால தான் உனக்கு இந்த காரியம் தாமதமாகுது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியத்தை ஆண்டவர் உணர்த்துகிறதுனாலே ஜெபிக்கிறது தவறல்ல. ஒருவேளை ஆண்டவர் தாமதமாகிறதுக்கு இந்த காரணம் ஒரு காரணமாக இருக்கலாம், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறது தவறல்ல. ஆனால் தினம் தினம் என்னுடைய தாமதத்திற்கு அதுதான் காரணம்னு நினச்சி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி கொள்வது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் என்னுடைய தாமதத்திற்கு காரணம் என்னுடைய தண்டனை தான், கர்த்தர் எனக்கு தண்டிக்கிறதுனால தான் தாமதம் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சா இல்லை. ஆண்டவர் சீக்கிரமாய் உங்களுடைய தாமதங்களை மாற்றி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.